கிஃபாலாக் சிரப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிஃபாலாக்கில் லாக்டுலோஸ் அப்படிங்கிற சிந்தட்டிக் சுகர் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுத்து உங்களுடைய ஸ்டூலை ரொம்ப சாஃப்டாக்கி மோஷனை வெளியேற்றும். இதோடைய மெயினான யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறப்போ இந்த ட்ரக் அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மோஷன் போக ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் மூணாவது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படிம்பாங்க. இது ஒரு பிரெயின் கண்டிஷன். சிவியரான லிவர் டிசீஸ் இருக்கும்போது மூணாவது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. சிவியரான லிவர் டிசீஸ் இருக்கும்போது பிரெயினில் ஏற்படக்கூடிய கண்டிஷன் இது. நாலாவது, சில நேரங்களில் மோஷன் நல்லா போக வேண்டிய சூழல் இருக்கும். குறிப்பாக சர்ஜரி, ஹெமராய்ட்ஸ் அதாவது மூலம் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை இதை பயன்படுத்துவாங்க. இந்த ட்ரக் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, லாக்டுலோஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனை அடைஞ்ச உடனேயே இந்த ட்ரக் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, லாக்டுலோஸ் பெருங்குடலை அடைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்து உங்களுடைய ஸ்டூல்ஸை ரொம்பவே சாஃப்டாகும். ஸோ ஸ்டூல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆன உடனேயே உங்களுக்கு மோஷன் நல்லா போக ஆரம்பிக்கும். இந்த ட்ரக் வேலை பார்க்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும், சில நேரங்களில் 2-3 நாள் வரைக்கும் ஆகும் ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு. காமன் சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா கேஸ், ப்ளோட்டிங், அதுக்கப்புறம் வயிற்று உபாதைகள், அப்டாமினல் பெயின் இருக்கும், நாசியா, வாமிட்டிங் இருக்கும், டயரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே டெம்பரவரி தான். சீரியஸான சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா சிவியராக டயரியா, சிவியர் டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகிறது, அப்டாமினல் பெயின் சிவியராக இருக்கும். சில நேரங்களில் அலர்ஜி கூட ஏற்படும். ட்ரக் இன்ட்ராக்ஷன், சில ஆன்டாசிட் மெடிசன் கூட சேர்த்து எடுக்கக்கூடாது. வைட்டமின்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஆகும். மற்ற ட்ரக்குடைய செயல்பாட்டையும் இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அந்த ட்ரக் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, டயபெட்டிஸ், கேலக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க, இன்டெஸ்டைனல் பிளாக்கேஜ் இருக்கவங்க, அப்டாமினல் பெயின் இருக்கிறவங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங்கில் எடுக்கலாமா அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான கண்டிஷனில் உங்கள் டாக்டர்ஸ் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்க. ஓவர் டோஸான எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சிவியர் டயரியா இருக்கும், வயிற்று வலி இருக்கும், அதிகமான தாகம் இருக்கிறது, டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் லாஸ் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.